சிஸ்டரோட ஆஃபீஸில் ஹீல்ஸ் போட்டு படியில் வேகமாக இறங்கும்போது சறுக்கி ஒரு 4 படி சறுக்கி விழுந்து முதுகில் சரியான அடி போல் அழுதாங்களாம். அப்போது இதை கொடுத்த உடனே காம் ஆகிட்டு அப்புறம் வேலைலாம் பார்த்தாங்களாம். படிக்கும்போது ஏதோ சும்மா ஒரு 2 மினிட்ஸாக பேசணும், அந்த பேச்சு போட்டி கண்டிப்பாக அட்டன் பண்ணோன்ட்டு. அப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறான்னு எனக்குலாம் அப்போ ரொம்ப பயம். அதனால் ஏறினா ஸ்டேஜில் ஏறி எனக்கு அப்படியே திக்கிச்சு திணறிச்சு, சுத்தமாக ஒரு வார்த்தை பேசல. சரி கீழே இறங்குனாங்க, இறங்கிட்டேன். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டியில் வெற்றினாலே இதை பொருளாதார வெற்றியாக மட்டும் பார்க்குறாங்க. ஒருத்தர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன இருந்தாலுமே அதை தாண்டி என்ன சாதிச்ச, என்ன ஜெயிச்ச, எவ்வளோ பவுன் நகை சேர்த்த, எத்தனை வீடு வாங்கின, எத்தனை கார் வச்சுருக்க, அந்த மாதிரி தானே. இப்போ கிராமப்புறம்லாம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட டாக்டர் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எப்படியா நீட்டில் பாஸ் பண்ணிட்டா எப்படியாவது செலவு பண்ணி எப்படியா டாக்டர் ஆகிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. அது இன்ஜினியரிங் டாக்டரை தவிர எதுவுமே ஆப்ஷனே தெரிய மாட்டேங்குது. வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக மலர் மருத்துவம் பற்றி இது பகுதி 2 பேச வந்திருக்க புவனேஸ்வரியை நான் வரவேற்கிறேன். எல்லோரும் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சிம்பிளாக அப்படி மலர் மருத்துவம்னா என்ன, அது எதெல்லாம் சரி செய்யும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். நிறைய நல்ல ஃபீட்பேக்கும் வந்திருந்தது. அதனால தான் இந்த 2வது பார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். இப்போ இந்த புத்தகம் எழுதினதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இது எழுதி ஒரு 10 வருஷம் கழித்து தான் அவங்க பப்ளிஷே பண்ணாங்க. அப்போது நான் நிறைய டிராஃப்ட் ஸ்டேஜில் அதை நிறைய படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த மனநிலையும் மலர் மருத்துவமும் கற்பனை வசனங்கள் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுருந்தது. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக ஆப்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம சும்மா இப்போ ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்போம். இந்த சென்டென்ஸை எழுதுறதுக்கு அவங்களுக்கு என்ன தூண்டுகோலாக இருந்தது, இல்லை அது என்ன மனநிலையை சொல்லுதுன்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 வேர்டில் சொன்னால் கூட போதும். இப்போது 7 குணங்கள் பற்றி சொன்னோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பயம். இப்போது பயத்தையே இவங்க பயம், அச்சம், நடுங்கும் மனம், இந்த 3மே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆஸ்பன் ஃபஸ்ட்டு பயம், அது தூக்கி வாரி போடுது, திகிலாக இருக்குது, ஏதோ கெட்ட கனவு கண்டது போல் இருக்குது, இனம் புரியாத பயம். இனம் புரியாது. செரி ப்ளம், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வர ஆத்திரத்தில் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல, எல்லாம் முடிஞ்சது, செத்துடலாம் போல் இருக்குது, நினச்சாலே கொலை வெறி வருது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பிஹேவியர். மிமுலஸ், என்னை கூப்பிட்டு முன்னால் நின்று பேச சொன்னாலே கை கால் எல்லாம் நடுங்குது, ஐயோ டாக்டர் என்ன சொல்லுவாரோ, எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. இது ஒரு நோன் ஃபியர் மாதிரி, தெரிந்த பயம், அவங்களுக்கே தெரியும் என்ன காரணம். ராக் ரோஸ், இப்போ நினச்சாலும் கொலை நடுங்குது, இது ரொம்ப பயம், திகில், உள்ள ஆழமாக இருக்கிற மாதிரி. ரெட் செஸ்ட், நீ பத்திரமா சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை, காலம் கெட்டு கிடக்குது, குழந்தைய எப்பயும் தனியாக விடுறது சொல்லுங்க, என் பிள்ளைங்க வீடு வரைக்கும் எனக்கு வர வரைக்கும் எனக்கு இருப்பு கொள்ளாது, என்ன ஆகுமோ எதாகுமோன்னு பயத்திலேயே நிலக்குலைஞ்சு போயிடுறேன். இது அடுத்தவங்களுக்காக ரொம்ப பயப்படுறது, அவங்க சேஃப்டி நினச்சி அந்த மாதிரி. அப்போ அந்த இதில் வரும் இல்லையா, மற்றவங்க அதுக்கு இடையும் வரும். இது குழப்பம், உறுதி, நம்பிக்கை இல்லை, இதுதான் செகண்ட் கேட்டகரி. கன்ஃபியூஷன், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அந்த மாதிரி. இதில் செரட்டோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுனாலும் டவுட்டில் அடுத்தவங்க கிட்ட கேட்டுட்டு நாட் ஷுர் ஆஃப் தெம்செல்ஸ், அவங்களுக்கு இன்ட்யூஷன் தேவை. ஜென்ஷியன், ஜான் ஏர்னா முழம் சறுக்குது, அதான் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட். கார்ஸ், எனக்கு எந்த மருந்தும் வேலை செய்யாது, ரொம்ப அவநம்பிக்கை, அவ்வளோதான். கார்ஸ், ஓகே. ஹார்ன்பீம், எப்படி தொடங்கி எப்படி முடிக்கிறது, ஸ்டார்டிங். ஸ்கெலரந்தஸ், இந்த 2ல் எது சரின்னு புரியலை, நேரத்துக்கு ஒரு விதமாக தோணுது. அவங்களுக்கு டவுட் இருக்கும், ஆனால் 2த்துல எதுன்னு ஒரு டவுட் இருக்கும், அந்த மாதிரி டிசைட் பண்ண முடியாது. வைல்ட் வோட், எதை சாதிக்க இந்த ஆண்டவன் என்ன படைச்சான்னு புரியலை. இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கும், அதனால எது அவங்களோட பர்பஸ்ன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுலேயும் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அதை படித்த விரக்தி அந்த மாதிரி நினச்சேன். அப்புறம் 3வது இது, அது மிதப்பு, இருப்பு இங்கே இல்லை, நாட் பீயிங் இன் த ப்ரெசன்ட். செஸ்னட் பட், எப்போ இப்படி தான் சொதப்புது, இன்றைக்கும் ஃபோனை மறந்துட்டேன், எனக்கு ஏன் எல்லாமே தப்பாக போகுது. அவங்க அந்த ப்ரெசன்ஸில் இல்லாதனால எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஒரு மைண்ட் மொமெண்ட்டில் இருக்காது. கிளமாட்டிஸ், என்னைக்காவது ஒரு நாள் என் லட்சியம் நிறைவேறி நானும் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தால் அதுவே சரியாகட்டும்னு விட்டுடுவேன். ஓ சாரி, என்கிட்ட தான் பேசுனீங்களா, லேசாக கண்ணை அசந்துட்டேன், நான் எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதான் செய்யலை, நான் வேறு உலகத்தில் இருக்கேன்.
ப்ரெசென்ட்ல இல்லாமல் ஃப்யூச்சரில் இருப்பாங்க. அந்த எப்பயும் மாதிரி ஏதோ ஒரு கற்பனை கற்பனை உலகம். ஹனிசக்கிள் அந்த வேலையை விடாமலே இருந்திருக்கலாம். அந்த நாள் திரும்பி வராது. என் காலேஜில் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும். எப்பவும் வீட்டு நினைப்பாவே இருக்கு. அந்த லெட்டிங் கோ இருக்காது. பழைய நல்ல நினைவுகள்லேயே அதுலேயே மூழ்கி இருப்பாங்க. அதை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று சொல்ல சொல்ல சுற்றி இருக்கிற நிறைய பேரோட ஞாபகம் வருது. அவங்க இந்த கேட்டகரியாவே. மஸ்டர்ட் எல்லாம் வெறுத்து போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது, என்னை விட்டுடு, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இது ஒரு ரொம்ப டார்க் பெயின், அந்த மாதிரி பெரிய இது. ஓகே. ஆலிவ் தெம்பே இல்லை, உடலும் மனமும் சோர்ந்து போச்சு, என்னால் ஒன்றுமே முடியல, சுகம் இல்லாமல் போன பிறகு தெம்பே இல்லை, தொடங்கின வேலை அப்படியே கிடக்கு. எல்லாமே அந்த மோர் டு டூ வித் அந்த ரொம்ப டயர்டாகி ரொம்ப முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி ஃபிசிக்கல் மென்டல் எக்ஸாஷன். ஒயிட் செஸ்னட் மறக்க தான் நினைக்கிறேன். என் மனசு அந்த ஒரு விஷயத்தையே சுற்றி சுற்றி வருது. எப்போ வெளியே வரதுனே தெரியல, தலைவலி தாங்க முடியல. ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ், ஒரே இது திருப்பி திருப்பி வரும்ல. சில பேர் அது கழுத்தெல்லாம் ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது ரிப்பீட் ஆகுதுல்ல, அதுக்கு இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வைல்ட் ரோஸ் என்னை விட்டுருங்க, நான் வரல, நான் அனுபவிச்சு தான் தீரணும், குடும்பத்துக்காக இந்த வேதனையோட வாழ கற்றுக்கிறேன். இது போன செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த விக்டிம் மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல, தே சூஸ் பெயின். அந்த மாதிரி அதாவது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதுக்கு போக தெரியாது. இது அடுத்த கேட்டகரி. 4th தனிமை, தனியே தன்னந்தனியே. ஹெதர் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தேன், என் ட்ரிப் பற்றி நிறைய பேசணும், கால் வலி. ஆமாம், அதை ஏன் கேட்குறீங்க, நகர முடியல, 4 நாளாக படுக்க தான், அசைஞ்சாலும் வலிக்குது, என்னால் எழுந்திருச்சு வேலை செய்ய முடியாது, ஒரே வலி தான். அந்த ஹெதர் கேரக்டர் அவங்களுக்கு வந்து தன்னை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கணும், லென்த்தாக பேசணும், டீட்டெயில்டாக. அந்த மாதிரி இம்பேஷன்ஸ், இப்படி கூட நானே செஞ்சு முடிச்சிடுறேன், நீ செய்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதான் அந்த ஒரு ரொம்ப வேகம், பரபரப்பா, அடுத்தவங்களோட இணங்கி வேலை செய்ய முடியாது. அவங்க அட்டானமஸாக வெயிட் பண்ண மாட்டாங்க. வாட்டர் வயலட் எனக்கு தனிமை தான் பிடிக்கும், நீங்கள் உங்கள் வழியில் போங்க, என்னால் யார்கிட்டையும் நெருங்கி பழக முடியாது. ஆமாம், இது வந்து அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். அவங்க சகிப்புத்தன்மை இல்லாதனால அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி 5th எல்லாம் தாக்கும் பாதிக்கும். ஐயையோ பற்றிக்குச்சு. அக்ரிமணி உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், சீக்கிரம் ஒரு சிகரெட் இருந்தால் கொடு, ஐயோ சண்டை போடாத விட்டுடு. அவங்களுக்கு வந்து வெளியில் ஏதாவது ஒரு அன்பிளசன்ட் நெகட்டிவ் இருந்தால் பிடிக்காது. சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மைண்டில் அவங்கள வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி அடிக்ஷன் இருக்கும், டீ காஃபி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் டேக்கிள் பண்ண மாட்டாங்களா? ஆமாம், அவங்களுக்கு தெரியாது, டேக்கிள் பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. சென்டாரி சொல்லுங்க செய்கிறேன், நான் உங்கள் அடிமை. இது வந்து பர்ஃபெக்ட் அந்த ஸ்லேவ் மைண்ட் செட். ஹாலி அவனை பற்றி பேசினாலே பற்றி எரியுது, என் வயிற்றெரிச்சல் வேதனை அவனை சும்மா விடாது, பழி வாங்காமல் விட மாட்டேன், அவனை அனுபவிக்கிறது எதுவும் நிலைக்காது. அந்த ஹேட்ரெட், அந்த ஒரு கர்சிங் மைண்ட், ரொம்ப ஒரு அதிகமான கோவம், நெகட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்க மாதிரி. இப்போ இது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 3-4 கேரக்டர் சேர்ந்து ஒருத்தராகவே இருக்காங்க. அதுவும் இருக்கு ஒன்னொன்று ரிலேட்டடாக இருக்கும். ஓகே ஓகே. பீச் பயமாகவும் இருக்காங்க, இந்த மாதிரி சாபமும் விடுறாங்க, அந்த மாதிரி. வால்நட் எவ்வளவு பெரிய மாற்றம், ஒன்றுமே புரியல, எங்கேயோ கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்குது. இது வந்து எல்லா டிரான்சிஷனையும் குறிக்கும். எனி சேஞ்ச் அதை அக்செப்ட் பண்ணுற, ஃபிசிக்கல், இந்த கிளைமேட் சேஞ்சு, வேற ஊர் வேற நாடு போகிறது, ஜாப் மாறுறது, எல்லாம் டு டூ வித் சேஞ்ச். இது எனக்கு தெரிஞ்சு பிளான்ஸ்க்கு கொடுப்பாங்கல்ல. இப்போ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா உடனே பிளான் பண்ணாமல் இதை போட்டுட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. 6th மனக்கசப்பு, துயரம், சோக கீதம். கிராப் ஆப்பிள் எனக்கே என்ன பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது. இவங்களுக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதெல்லாம் அந்த கிராப் ஆப்பிள் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த ஃபீலிங் ஆஃப் டிஸ்கஸ்ட் அவங்களுக்கு இருக்கும், தன் மேலே ஏதோ ஒரு அருவருப்பு உணர்வு. இது கொஞ்சம் அந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ரிலேட்டடாக, அதுவும் பார்த்தேன். நான் ஏற்கனவே சொன்னபடி அது குழந்தைங்க தன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கண்டிஷனுக்கும் இது நம்ம தப்பு, தன் மேலே ஒரு அருவருப்பு உணர்வு, அந்த மாதிரி. என்னால் முடியுமா, நான் எடுத்த வேலை இவ்வளோ பிரம்மாண்டமா. இது வந்து ஓவர்வெல்ம்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது எல்ம் வந்து கரெக்டாக உள்ள இருக்க மாதிரி தோணும். ஓவர்வெல்ம், ஒரு வேலையை தொடங்கின அப்புறம் நடுவில் அது வந்து மலைப்பு வந்துடும்ல, எப்படி முடிப்போமோன்ட்டு, அது அந்த திணற ஸ்டேஜுக்கு. இது லார்ஜ் என்னால் முடியாது, தோத்துடுவேன். இது வந்து அவங்களே அவங்கள டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஃபெயிலியர் அப்படின்னு, ரொம்ப அந்த ஒரு டிஃபீட்டிஸ்ட் மைண்டு. ஓக் முயற்சியை கைவிடவே மாட்டேன், எது வந்தாலும் ஒரு கை பார்ப்பேன். இவங்க வந்து அந்த ஸ்ட்ராங் ஃபைட்டிங் ஸ்பிரிட், அந்த மாதிரி. பைன் எல்லாம் என்னால் தான், குற்ற உணர்வு என்னை கொல்லுது. அது எல்லா செல்ஃப் பிளேம் எடுத்துக்கிற கேரக்டர் இவங்களாம், தன்னைத்தானே. ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீளலை,
ஏன் இப்படி நடந்தது, என் கண் முன்னால் இப்படி ஆகிப்போச்சே, என்னால் தாங்க முடியல, வேதனை நெஞ்சோரம் உலர்ந்து போன, என்னால் இதை விட்டு மீண்டு வருவேனானே தெரியல. இது வந்து அந்த துயரம் வந்து ஹார்ட்டை ரொம்ப டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க, அந்த ஷாக் வந்து இதயத்தை வந்து பாதிச்சது தான் இது இது. இவங்களுக்கு ஹீலிங் தேவை, டீப்லி ஹர்ட் அந்த ட்ராமா. ஆமாம் ட்ராமா, அந்த இதயம் அது ஹார்ட் லெவலில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸ்வீட் செஸ்னட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, துக்கம் தொண்டை அடைக்குது, ரொம்ப வெறுமையாக இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி தனிமையாக வெறுமையாக இருக்குது, தாங்கவே முடியல. அதான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின், எல்லாமே போன மாதிரி முடிஞ்ச மாதிரி, லோன்லி, வருத்தம், துயரம் எல்லாம் கலந்துரும் உங்களுக்கு. வில்லோ, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகி போச்சு, எனக்கு போய் இப்படி எல்லாம் நடக்கலாமா, இதுக்கெல்லாம் அந்த பாவிங்க தான் காரணம், பார்க்க தான் உடம்பு தேறின மாதிரி இருக்கு, ஆனால் நான் இன்னும் மோசமாக தான் இருக்கேன். ஆமாம், அது அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஹாலி, பீச், வில்லோ அதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது மாதிரி புலம்புறது, கோவப்படுறது, கத்துறது, எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, நான் தான் அஃபெக்ட் ஆனேன், அந்த மாதிரி விக்டிம் மைண்ட்ஸ். விக்டிம் தான், கரெக்ட், இவங்களும் விக்டிம் தான், தே சூஸ் தான் விக்டிம். நல்லானா கூட நல்லா இல்லை ஆச்சுன்னு மனப்பூர்வமாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விக்டிம். ஆமாம், நெகட்டிவ், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங் நெகட்டிவ் அந்த மாதிரி. இப்போ மேபி இந்த மாதிரி ஆளுங்களாம் பக்கத்தில் வந்தால் நமக்கு வைப்ரேட் இருக்கலாம் கண்டிப்பாக. பிறர் மேல் மிகை அக்கறை இருக்கு ஆனால் இல்லை. சிக்கரி, உனக்கு எல்லாம் சரியாகணும், நீ என் கூடவே இருக்கணும். இது வந்து ரொம்ப அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு சரியான எக்ஸாம்பிள். வெர்வன், இது சரி, இதுதான் சரி, சீக்கிரம் நீங்களும் இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, மாடரேஷன் தான் அவங்களுக்கு தேவை. இது கரெக்ட்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க, எல்லாரையும் அது பக்கம் இழுப்பாங்க. ஓகே, அதாவது மற்றவங்களோட ஒப்பீனியனை கேட்க மாட்டாங்க. ஆமாம், அதாவது தேர் வெரி கன்வின்ஸ்டு, அவங்க இன்டென்ஷன் நல்லதாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் என்னன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவாங்கல்ல, தீவிரமாக அதில் இருப்பாங்க. கொஞ்சம் மைல்டாக சொன்னால் எல்லாரும் அதை நம்பி வந்துருவாங்க, பட் அவங்க அதை சொல்கிற விதம். வைன், நான் சொல்கிறத நீ கேளு, அவ்வளோதான், முடிஞ்சது. மை வே ஆர் ஹைவே ஆர் நோவே. நோவே. பீச், ஒன்று கூட உருப்படியாக இல்லை, எல்லாமே சொதப்பல் தான். ப்ளேம், ஜட்ஜ்மெண்ட், எல்லாம் எக்ஸ்டர்னலைசிங், எல்லாத்தையும். ஓகே, ஸ்ட்ராங். ராக் வாட்டர், சிரமம் தான், ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்குது, என்னை விட்டுடுங்க. இது வந்து தண்ணியில் பாறையில் நீச்சல் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிறது, அந்த மாதிரி முடியாட்டி கூட அதை விடவே மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும் வேணும், அதுதான் அந்த இதுக்கு தேவையானது. அது வந்து டோன்ட் கிவ் அப்னு தன்னை வருத்திக்கிறது, இம்பாசிபிள்னு தெரிஞ்சாலும் விட மாட்டாங்க, அந்த மாதிரி. அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. இது மட்டும் பூ இல்லாமல் வாட்டர், ஏதோ ஒரு சுனையில் வந்து அவர் இந்த தண்ணி எடுத்தாராம், அந்த ராக் வாட்டர், அதனால தான் பேர் ராக் வாட்டர். ஆனால் மெடிசன்லையும் இருக்கா? மெடிசனில் இருக்குது ராக் வாட்டர். இப்போ எனக்கு அடுத்து பிடிச்சவனோட இதில் டாபிக் வந்து அந்த உண்மை கதைகள், நிறைய ஷேரிங் பண்ணியிருந்தேன். அது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக அந்த டைமில் நிறைய ரெஸ்கியூ ரெமெடி எல்லாரும் யூஸ் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன பசங்க ஒரு வாட்டி அந்த ஒரு ஹெவியான பாட்டு கலண்டு விழுந்து காலில், அவ்வளோதான் டாக்டரை கூப்பிடணும் நினச்சப்போ ஒரு 2 ட்ராப்ஸ் சாப்பிட்டதுமே நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது அதான் அது என்னன்னா, அந்த ஒரு சம் ஆக்சிடென்ட்னா எப்போவுமே ஒரு பதட்டம், ஒரு பயம் வருது இல்லையா, ஒரு அந்த நேரத்தில் இது வந்து ஒரு நிதானத்தை கொண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒருத்தங்க சிஸ்டரோட ஆஃபீஸில் ஹீல்ஸ் போட்டு படியில் வேகமாக இறங்கும்போது சறுக்கி ஒரு 4 படி சறுக்கி விழுந்து முதுகில் சரியான அடி போல் அழுதாங்களாம். அப்போது இதை கொடுத்த உடனே காம் ஆகிட்டு அப்புறம் வேலைலாம் பார்த்தாங்களாம். யாருமே நினைக்கல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அப்படி பயந்தாங்களாம். ஸோ அது கொடுத்தோடனே அந்த எஃபெக்ட் தெரிஞ்சுது. அப்புறம் ஒருத்தங்க வந்து அவங்க கசன் கிட்ட நிறைய அவங்க கஷ்டத்தெல்லாம் மனசு விட்டு பேசினாங்க. யார்கிட்டையுமே சொல்லாத பேர்டன் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஃப்ளவர் ரெமெடி 1-2 எடுத்து கொஞ்ச நாளில் அவங்களுக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன அவங்க ப்ராப்ளம்னே தெரில, பட் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் நிறையா சேர்த்ததெல்லாம் சொன்னாங்க. இப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 2-3 ரெமெடி எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் கேட்டதே ஒரு சேஞ்சு. ஸோ அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது அவங்களுக்கு. அதான் அந்த லேயர் நிறைய இருந்தது, பட் அது வந்து ஷேர் பண்ணி இதுதான் இதுவாக இருக்கும்னு சொன்னதுமே கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்கலாம் சேர்ந்து இந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப அடிபட்டிருந்தப்போ அதுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி கொடுத்து டக்குன்னு 2-3 நாளில் குணமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு அண்ணன், அவங்க பொண்ணு மகாராஷ்டிராவில் இருந்தாங்க. இப்போ எங்கள் அண்ணன் ஃபேமிலியோட அங்கே போனாங்க அவளை டெலிவரிக்கு இங்கே கூப்பிட்டு வரதுக்கு. போனப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வேற ஒரு ஊருக்கு போன மாதிரியே இல்லை, இங்கே நம்ம ஊர் மாதிரி இருந்தது. என்னென்னா அதுக்கு காரணம் அவங்க அந்த வால்நட், அவங்க அந்த டைம் வேற ஒரு டாக்டர் மூலமாக அவங்க ஃப்ளவர் ரெமெடி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தாங்க.
அவர் கொடுத்துருக்காரு சேஞ்சுக்கு வந்து வால்நட்னு. அவங்க தான் கன்ஃபார்ம்டாக வால்நட் தான் காரணம், அதனால தான் எனக்கு அவ்வளோ அந்த சேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் எப்போவுமே எல்லாமே வச்சுருப்பாங்க, எல்லாம் ரெகுலராக நம்பி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க. அது மாதிரி அப்புறம் எல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அதான் பெரும்பாலும் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கும்போது எதனால் அப்படி இருக்கோனே தெரியாமல் இருக்குது. அப்போ ரொம்ப மனசை விட்டு ஒருத்தர்கிட்ட நம்பி பேசும்போது, அப்புறம் இந்த தியரி பற்றிலாம் தெரிஞ்சுக்கும் போது, ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி புரியும் போது ரெவலேஷன் அவ்வளோதான். அதுலேயே அந்த ரிலீஃப் வந்துடுது. அப்போ மருந்தை தாண்டியும் அது வேற மாதிரி வேலை செய்யுது. அப்போ மனநிலை தான் உடல்நிலை காரணன்ற புரிதலே அவங்கள ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இது எனக்கும் ஒரு சின்ன ஷேரிங் இருக்குது. இப்போ அடிக்கடி எக்ஸாம் போகும்போதெல்லாம் மிமுலஸ் கொடுங்க, என்ன குடிச்சோம் எக்ஸாம் ஃபியர்மா அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது எக்ஸாம். அப்புறம் ஃப்ரீயாக போய் எழுதிட்டு வருவா. அப்புறம் ஹார்ட் பீட் கேட்பாங்கல்ல, ஸ்டார்டிங் ட்ரபிள்னு கேட்பாங்க. அப்புறம் என்னோட இது என்னென்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளை ஸ்டேஜ் ஏற்றுவாங்க. 7th இல்லை தனக்கோட்டியான ஞாபகம் இல்லை, 5th படிக்கும்போது ஏதோ சும்மா ஒரு 2 மினிட்ஸாக பேசணும். அந்த பேச்சு போட்டி கண்டிப்பாக அட்டன் பண்ணோன்ட்டு. அப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் எனக்குலாம் அப்போ ரொம்ப பயம். அதனால் ஏறினா ஸ்டேஜில் ஏறி எனக்கு அப்படியே திக்கிச்சு திணறிச்சு, சுத்தமாக ஒரு வார்த்தை பேசல. சரி கீழே இறங்குனாங்க, இறங்கிட்டேன். அதுலேருந்து என்னோடய மைண்ட் செட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு பேச முடியாது, பேசினா பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ண காம்படிஷன் எல்லாமே ரைட்டிங்காக தான் இருக்கும். எஸ்ஏ ரைட்டிங் அப்படி தான். காலேஜ் வரைக்குமே அப்படி தான். அந்த எதுலேயுமே அந்த பேசுகிற விஷயத்தில் இன்வால்வே ஆக மாட்டேன். அது எப்போ எனக்கு போச்சுன்னா, ஆஃபீஸில் ஜாயின் பண்ண அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், பாலகிருஷ்ணன் கம்ப்யூட்டர் செக்ஷனில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தற்செயலாக கம்ப்யூட்டரில் வந்து அந்த ட்ரைனிங் நிறைய நடக்கும். அப்போது சொன்னார், ப்ராக்டிக்கல் கிளாஸ் மட்டும் எடுங்கன்னா. இல்லை எனக்கு பயம், இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர். எங்கள் அம்மா கூட டீச்சராகவும் லெக்சராகலாம் சொல்லியிருக்காங்க, நான் போனதே இல்லை, பயம். ப்ராக்டிக்கல் தானே, நாங்கள் கூட இருப்போம், நீங்கள் சும்மா ஒருத்தர் பக்கத்தில் போய் சொல்லி கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, தெரிஞ்சதை ஏன் சொல்லித்தர மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு ப்ராக்டிக்கல் மட்டும் அவரோட அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு அது. அதுக்கப்புறம் கிளாஸஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மீட்டிங்கில் பேசியிருக்கேன், எல்லாம் பெரிய க்ரௌடெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா, அந்த ரெவலேஷன் தான். கண்டிப்பாக இவ்வளோதானே, பயம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாலே நல்லா இருந்தது. அதான் அதே ஸ்கூலில் உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. ஆமாம், ஸ்கூல் பற்றி பேச கூப்பிட்டாங்க. அடுத்து கேட்க நினச்சது என்னென்னா, எல்லாம் சோல்ஃபுல் லைஃப்னால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த சில பேர்கிட்டலாம் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஆத்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படின்னு சொன்னாலே பயந்து ஓடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் ஆக்சுவலாக சிம்பிள் இல்லையா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற. அது உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தால்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அது ஒரு சின்ன அந்த ஜென் கோட் சொல்லி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. சீடன் வந்து குருகிட்ட கேட்குறான், மலை உச்சியை அடைய வேண்டும், எங்கிருந்து தொடங்குவது? அதுக்கு என்ன ஆன்சர்னா, மலை உச்சியிலிருந்து. ஓகே, நீ ஆல்ரெடி அங்கே தான் இருக்கேன். அப்போ அதுதான் உன்னோட இலக்கா இருந்தால் நீ அதுலேருந்து தானே தொடங்கணும். உன் மனதை அங்கே வச்சா தானே நீ அங்கே போய் சேருவ. அந்த மாதிரி அதை நம்ம எப்படி வேணால் பொருள் கொள்ளலாம். விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், இல்லை அங்கே போனதா இமேஜின் பண்ணிட்டு அங்கே இருக்கதான் நினச்சாதானே அங்கே போய் சேர முடியும். அந்த மாதிரி. ஸோ இப்போ சோல்ஃபுல்ன்றத ஆல்ரெடி நமக்கு ப்ளூ பிரிண்டோட பிறகுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம எங்கே போகணுன்றது டெஸ்டினேஷன் மேப் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. கவனிக்கிற ஆமாம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்னால நமக்கு எதுன்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல. இப்போது ஒரு மல்டிபிள் டேலண்ட் இருந்தால் கூட ஏதாவது ஒரு இதில் ஒருத்தர் ஷைன் பண்ணுற மாதிரி இன்னொருத்தர் யாராலையும் அதை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டியில் வெற்றினாலே இதை பொருளாதார வெற்றியாக மட்டும் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தியிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் என்ன இருந்தாலுமே அதை தாண்டி என்ன சாதிச்ச, என்ன ஜெயிச்ச, எவ்வளோ பவுன் நகை சேர்த்த, எத்தனை வீடு வாங்கின, எத்தனை கார் வச்சுருக்க, அந்த மாதிரி தானே ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வந்து உயிரோட்டத்தோட ஒரு செய்கிறத ரசிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக அந்த கலைத்துறைனா நிறைய பேருக்கு மீடியா ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கும், டேலண்ட்டும் இருக்கும். வீட்டில் உடனே எல்லாரும் படம் எடுத்து ஜெயிச்சிருவாங்களா, அது வேண்டாம், அது மோசமான ஃபீல்டு, அப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அதில் ஜெயிக்கக்கூடிய ஆளாக கூட அவங்க இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அப்போது ஒருவேளை அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் டேலண்ட் ரொம்ப இருக்குது, அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, வீட்லேயும் வேணாங்கிறாங்க, இல்லை அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கல, ஃபீல்டுலையும் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீஷன் இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு நிறைவேறாத ஆசை மாதிரி அதை சாதிக்க தான் அவங்க இங்கே பிறந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு மறுக்கப்படுது குடும்ப நிலவிலையும் இது ஃபீல்டுலேயும் அந்த மாதிரி. அப்போது அது ஒரு ஏக்கமாகவே இருக்குது அவங்க மனசில். அப்போது ஒருவேளை அதே நபரை வந்து வலுக்கட்டாயமாக நீ போய் ஒரு கிளர்க் ஜாப் பண்ணு, அப்போ தான் குடும்பத்துக்கு இன்கம்னா அது அவங்களுக்கு
அது ஏற்புடையதாகவோ இணக்கமாவோ இல்லை. அவங்க அந்த மீடியா துறையில் இருக்க எல்லா சேலஞ்சையும் அவங்க சகிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட கனவு. இந்த கிளர்க் ஜாப்ல இருக்க சின்ன கஷ்டத்தை கூட அவங்களால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விரக்தி மனநிலை நிகழ்காலத்தில் இருக்காம, அந்த விருப்பம் இல்லாமல், அப்போது ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களோட பிறவி விருப்பம் அந்த தேடலுக்கான சூழ்நிலை இங்கே இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இப்போ கல்வி முறையும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃபிக்ஸ்டு தானே, ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ கிராமப்புறம்லாம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட டாக்டர் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எப்படியா நீட்டில் பாஸ் பண்ணிட்டா எப்படியாவது செலவு பண்ணி எப்படியா டாக்டர் ஆகிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. அது இன்ஜினியரிங் டாக்டர் தவிர எதுவுமே ஆப்ஷனே தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ 1000 ஃபீல்டு இருக்குது, எல்லாரும் ஷைன் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சிவில் சர்வீஸ் இல்லாட்டி வேறு ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எதுலேயுமே இதுதான் அல்டிமேட்னு கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வருது. இப்போ நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியா வந்தப்பறம் அவங்களோட ஒரு ஸ்பேஸாவது கிடச்சிருக்கு, பண்றாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீடியாவே ஒரு குறிப்பிட்ட சில குடும்பங்கள், சில சமூகங்கள் அவங்களோட கைப்பிடியில தான் இருந்தது. இப்போ எல்லாராலையும் கண்டென்ட் கிரியேட்டராவோ இல்லை ஒரு இதாவோ வர முடியாது. இப்போ அது மாறி இருக்கு. ஆனால் என்னன்னா இப்போ நம்ம பள்ளிக்கல்வி முதற்கொண்டு நம்ம நிறைய அந்த பிள்ளைங்க எதில் ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நேச்சுரல் டேலண்ட் இது. இப்போ நான் நினைக்கிறேன் நேச்சுரல் டேலண்ட் இஸ் அன் இண்டிகேட்டர் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு நல்லா பேச வருது, ஒருத்தருக்கு நல்லா கணக்கு போட வருது, ஒருத்தருக்கு நல்லா எழுத வருது, நல்லா வரைய வருது அப்படிங்கிறத எங்கே கண்டுபிடிப்பாங்கன்னா ஸ்கூலில் தானே கண்டுபிடிக்க முடியும். ஏர்லி இது தானே நல்லது. அதை மாதிரி கண்டுபிடிச்சி அதில் அவங்க போனாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அது ஒரு வேலையாகவே தோணாது, ஒரு பேர்டனாகவே தோணாது, ரொம்ப பிடிச்சி ரசித்து செய்வாங்க. இப்போ அவங்க அந்த இடத்துல நீங்கள் அவங்கள பிரேக் எடுன்னு சொன்னால் கூட பிரேக் எடுக்க மாட்டாங்க. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காலையில் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளோவில் இருப்பாங்க அவங்க. இப்போ ஃப்ளோவில் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பேர்டனாவோ ஒரு அதாவது அவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க செய்கிற வேலைக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டாம், அவங்க காசு கொடுத்து கூட அதை செய்வாங்க. பிகாஸ் அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் ஒரு பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அதை ஒருவேளை சின்ன பிள்ளைங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டாங்க. 20 வயசுலேயே ஒருத்தருக்கு வந்து எனக்கு டான்ஸ் தான் என்னோட கரியர், என் ஃபியூச்சர், என் ட்ரீம், ஏம்னு கண்டுபிடிச்சிட்டு டான்ஸர் ஆகிட்டாங்க அப்படின்னா தேர் வெரி லக்கி. இல்லை நான் இதுவும் நல்லா பண்ணுறேன் அதுவும் நல்லா பண்ணுறேன், எது என்னோட மிஷன் தெரியல, பர்பஸ் தெரியலன்னா ஓகே, they need more time இல்லையா? பட் சுற்றி இருக்கவங்க பொறுமையாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரவங்க அட்வைஸ் கொடுக்குறன்ற பேரில் அவன் பிஎஸ்சி கூட படிச்சிருக்க மாட்டான் அந்த பையனை, அவனை பிஇ படிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க தான் சொத்தெல்லாம் விற்று அவனை சேர்ப்பாங்க. அவனால் பிஇ முடிக்க முடியாது, அந்த ஆப்டிடியூடும் இருக்காது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. சுற்றி இருக்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். சோல்ன்றது என்னோட சோல், என்னோட என் ப்ளூ பிரிண்ட் எனக்கு தான் தெரியும். அப்போ என்னை விட்டால் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த ஸ்பேஸும் விடுதலையும் கிடைச்சவங்க எல்லாருமே பிளஸ்டு. இப்போ நம்ம வீட்டில் நம்ம 3 பேருமே டிஃப்ரெண்டாக தான் படித்தோம் இல்லையா? அது ஒரு பெரிய பிளஸிங் தான். அதனால தான் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா நிம்மதியாக, ஏதோ என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டிட்டு நம்மளால இருக்க முடியுது. ஏன்னா அந்த ஃப்ரீடம் நமக்கு இருந்தது. அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சோல் ஜேர்னியை வந்து அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாருக்கும் தேவை. உயிரின் பயணத்துக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி ஒரு இடம் கண்டிப்பாக வேணும். அளவுக்கு அதிகமான அன்பு கூட ஒரு வன்முறை தான். நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் தான் உன்னை சேஃபாக வச்சுக்க முடியும், அதெல்லாம் கூட ஒரு விதமான, ஏன்னா அதில் அந்த உயிருக்கு உடன்பாடு இல்லைல்ல. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீ என்ன செஞ்ச எனக்குன்ட்டு பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவை கேள்வி கேட்குற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்கள கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கும் அப்போ புரியணும்ல, நம்மளும் ஒன்றும் பெருசாக செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்க்குறேன். என் பொண்ணு எல்லாரையுமே வச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றிலாம் நிறைய தெரியுது. ஆனால் அவங்க எங்கே அவங்களோட பணம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த காஸ்மெட்டிக்ஸில் தான் போகும், பியூட்டி ப்ராடக்ட்ஸில் தான் போகும். இந்த கம்யூனிட்டி இப்படி நம்ம இதில் தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். அந்த ஹேட்ரடை வந்து நமக்கு வந்து இந்த அப்பர் காஸ்ட் இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான். அதெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக அது புரிதல் இல்லாமல் நம்பியிருக்கோம்.